So praise the Lord. Good morning to everyone. So happy Women's Day. நிஜமா எனக்கு இவங்க யாருன்னு தெரியாது. It was through my student Sandeep that I came to know about it. All of a sudden எனக்கு சொன்னாங்க, சரி சரி okay, I'm coming. So when I saw the poster only I was very much thrilled. Oh, something great is going to happen because நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அண்ட் ரொம்ப அழகாக கடவுள் பிகினிங்லேருந்து இது வரைக்கும் ஆண்டவர் நம்மளை நடத்திட்டு வந்தார் இல்லைங்களா. அவங்க சொன்னது போல் நாமாகவே இல்லை, நான் அப்படிதான் என்ன சொல்லணும்னாக்கா நானாகவே இருக்கல. எப்போவுமே எனக்குள்ள ஒரு கவரிங் இருக்கும். ஸோ அந்த கவரிங்குள்ளே தான் இருக்கும், அதை விட்டு வெளியே வரவே மாட்டேன் நான். அப்படிதான் மை ஹஸ்பண்ட் ஆல்சோ வாஸ் அ வெரி பிக் இவாஞ்சலிஸ்ட். ஹிஸ் நேம் இஸ் பாக்யநாதன். He served the Lord for more than 30 years. He is not there now. அவர் இருக்கிறப்போ you were very blessed woman, you are led Deborah. Really, I was not that supportive to my husband. நான் எங்கள் ஹஸ்பண்ட் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கவே இல்லை. எனக்கும் கடவுளுக்கும் ரொம்ப தூரம் இருந்துச்சு, விலகி இருந்தேன் நான். ஆண்டவர்கிட்ட சேரணும்னா எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஏன்னா I underwent a lot of crisis in my life. அதனால் நான் ஆண்டவர்கிட்ட சேர்றதுக்கு எனக்கு அந்த ஒரு சந்தர்ப்பம்னு சொல்கிறத விட ஆசையே இருக்கல. கடவுள்னா கஷ்டம் அப்படிதான் நான் முடிவு பண்ணிட்டு வந்தேன். கடவுள்கிட்ட வர கஷ்டம் ஜாஸ்தி ஆகுது அப்படிதான் நான் சொல்லுவேன். எப்போவுமே ஐ யூஸ் டு ஃபீல் தட் வே. அதனால் கொஞ்சம் தூரமாகவே நிற்கலாம், கிட்ட போனால் கரண்ட் ரொம்ப அடிக்குது அப்படின்னு தூரமாகவே வாழ்ந்துட்டேன். பட் one day God spoke to me. See, as you said, I prepared something, but God is telling something today. So கடவுள் நம்மளை படைக்கிறப்போ மனுஷனை உண்டாக்குனார் இல்லைங்களா. மனுஷன் எதில் உண்டாக்குனார்? மண்ணில் உண்டாக்குனார் இல்லைங்களா. ஆனால் உங்களையே எதில் உண்டாக்குனார்? விழா எலும்புல. ஸோ மண்ணானது லூஸ் ஸ்ட்ரக்சர், அதுக்கு அந்த ஒரு பிடிப்பு கிடையாது. அதனால தான் யூ see all men cannot attach to anything. அவங்களுக்கு எப்பவுமே ஒரு லூஸ் ஸ்ட்ரக்சர் அட்டாச்மெண்ட் இருந்தால் கூட அது பை ஃபோர்ஸ் இருப்பீங்க. ஆனால் women are very strong. That is why, because we have been made out of bone. அதனால எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் நம்மளை ஒரு எப்படி சொல்லணும், கெட்டியாக, பலமாக, உறுதியாக படைத்திருக்கிறார். அதனால தான் கடவுள் சொல்றாருன்னா, புத்தியுள்ள பெண் தன்னை வீட்டை கட்டுவாள். அப்படின்னா என்ன, வீடு கட்ட போறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. வீட்டை கட்டுவாள்னா என்ன, அந்த வீட்டில் உள்ள விசுவாசத்தை கட்டுவாள், அந்த வீட்டில் இருக்கிற ஒற்றுமையை கட்டுவாள், அந்த வீட்டில் இருக்கிற பரிசுத்தத்தை கட்டுவாள். இதெல்லாம் ஆண்டவரோடு இணைந்திருக்க எதெல்லாம் தேவையோ அதை அந்த மகள் கட்டுவாள். அவள் புத்தி உள்ள பெண்ணாதான் அதை செய்ய முடியும். புத்தி இல்லாத பெண் என்ன செய்வா? தன் கையாலேயே அதை இடித்து போடுவாள். அவளுடைய இம்பார்ட்டன்ஸை தான் முதல் யோசிப்பா. whether priority is given to me, whether my desire is being fulfilled, whether I am happy, she always will see to that only. So கடவுள் அப்படிதான் மனுஷியை உண்டாக்குனார். அப்போ வேதத்தில் பார்க்குறப்போ there are both wise women and foolish women in the Bible. So today you ask yourself, well, am I a wise woman or a foolish woman? நான் புத்தி உள்ள பெண்ணா இல்லை புத்தி இல்லாத பெண்ணா? அப்படி புத்தி உள்ள பெண்ணா சில குணங்கள் அவளுக்குள்ள கண்டிப்பாக இருக்கணும். அந்த குணங்கள் இல்லைன்னு சொன்னால் அவள் புத்தி இல்லாத பெண்ணாக தான் இருப்பாள். முதல்ல என்ன அவங்க சொன்ன போல ஆவியானவர் நம்மை நடத்தணும். அவள் தான் புத்தியுள்ள பெண். என்ன ஆவியான நடத்துனா நான் புத்தி இல்லாத பெண். ஸோ என்னுடைய சாட்சி உங்களுக்கு சொல்கிறேன். மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணின்னு வந்ததே வேற, பட் God is inspiring me to say this. ஸோ as I told you, நான் எங்கள் ஹஸ்பண்ட் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்ததுனால all the time he was busy with ministry. அவங்க எனக்கோ இல்லை என் குடும்பத்துக்கு I have 2 sons. என்னுடைய பெரிய மகன் கல்யாணம் ஆகிட்டோம், பேர பையன் விட்டுறோம் வீட்டில். அதனால அவர் எந்த நேரமும் ஊழியத்துக்கு போய் வர்றதுனால குடும்பத்துக்கு அதிகமான நேரம் கொடுக்க முடியல. அது எனக்கு ரொம்ப கோபமாக இருக்கும். ரொம்ப because he is not able to give time to me and time to my children. அது எனக்குள்ள எப்பவுமே ஒரு எரிச்சல், ஒரு கோபம். Added to that,
Poverty was there. பிகாஸ் அவர் என்ஜிஎஃப்ல வேலை பண்ணிட்டு இருந்தாரு. அது வேலை பண்ணிட்டு இருந்த போது கூட இந்த ஊழியங்களுக்கு அங்கே இங்கே போகிறதுனால வேலைக்கு சரியாக போக முடியாது. அதனால சம்பளமும் அதிகமாக வராது. வீட்டில் இக்கட்டு, அதில் பாவர்ட்டி இருந்தது. பாவர்ட்டி இருந்ததுனால there was always friction between us. But I had great love for my husband. Very great. எப்படி சொல்லணும்னா mad love for my husband. அவர் விட்டு சாப்பிட்டது கிடையாது. அவரோட days I lived with him, not one day I ate my food without him. அவர் எங்கன்னா ஊழியத்துக்கு போனார்னா ஃபோன் பண்ணி சொல்கிறார், ஏஜி நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டுக்கோ ப்ளீஸ், எனக்கு வெயிட் பண்ணாத. I used to wait even it becomes at 11-12. அவர் வந்த பிறகு 2 பேரும் சேர்ந்து தான் சாப்பிடணும். அப்படி தான் நம்ம இருந்தோம். ஆனாலும் இந்த டைம் எனக்கு கொடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாவர்ட்டி இருக்குது, செகண்ட் டைமும் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் அந்த எங்கேஜில் எனக்குள்ள ஒரு எரிச்சல், கோபம் இப்போ பாருங்க. ஓகே, ஒரு நாள் என்னாச்சு, இந்த சண்டை ரொம்ப அதிகமாச்சு எனக்கும் எங்கள் ஹஸ்பண்ட். நான் எங்கள் மம்மியும் அவங்க வீட்டில் தான் இருக்கிறேன். ஓகே, அவங்க எனக்கு கட்டி கொடுத்த வீட்டில், அவங்க டவுன் ஸ்டேர் எங்கள் மம்மி இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நான் இருக்கிறேன். அன்னைக்கு அவர் ஊழிய முடிச்சுட்டு வந்தப்போ நான் சொன்னேன், அதுவும் நான் எங்கள் பசங்கக்கிட்ட எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சண்டை போடணுன்னா என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் தான், எங்கள் பசங்க தூங்குனதுக்கு அப்புறம் தான் அவரோட சண்டை போடுவேன். ஏன்னா பசங்களுக்கு தெரியக்கூடாது நான் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு அப்படி அவங்க பசங்க தூங்கிடணும். நாங்கள் ஏந்திரிங்களா இன்னைக்கு பதில் வேணாம், எனக்கு பதில் வேணும். என்ன ஊழியம் பண்ணுறீங்களோ, ஊழியம் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட். எவ்வளோ நீங்கள் கடவுளுக்கு ஊழியம் பண்ணுறீங்களோ அவ்வளோ கடவுள் நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குறாங்க. நம்ம யாரெல்லாம் கடவுளுக்கு பயப்படாமல் இருக்கிறாங்களோ அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. நம்ம மாதிரி எப்போப்பா கஷ்டப்பட்டுனே இருக்கிறோம், அவங்க பயந்துனே இருந்தாலும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். சும்மா நீங்கள் இதெல்லாம் பேசாதீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் வித் யூ அப்படின்னு சொல்லி, ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் வித் யூ, ஐ எம் வாக்கிங் அவுட் அப்படின்னு சொல்லி. எப்போ ராத்திரி ஒரு 2 மணி இருக்கும், எங்கள் மம்மி வீட்டுக்கு போயிருக்கலாம். எங்கள் மம்மி வீட்டுக்கு போகல, நான் ஸ்டெப்ஸ் இறங்கி வந்து வெளியே போயிட்டேன். வெளியே போயிட்டு கொஞ்சம் தூரம் போனேன், அவ்வளோதான். போனால் நாயெல்லாம் கொலிக்குது, ஒரே பயம் ஆயிடுச்சு. பயந்துட்டு உடனே வாபஸ் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் வந்து ஸ்டெப்ஸில் உட்காந்து அழுதுனே இருக்கிறேன். அவர் ஏஞ்சி பாரேஜி விழுச்சி எவ்ரிதிங் God will definitely change. ப்ளீஸ் உள்ளவாங்க. எனக்குள்ள பலவீனம் என்ன தெரியுங்களா, அவர் எதுனா சொன்னால் ஐ கெட் கன்வின்ஸ்ட், நான் என்னையே ஒப்புக்குறேன், சரி ஓகே அப்படின்னு. எவ்வளோ கடினமாக இருந்தாலும் அவ்வளோ பலவீனமானவள் கூட நான். சரி அப்படி சொன்ன உடனே ஐ கேம் அப் இன்சைட் த ஹவுஸ். அடுத்த நாள் ஐ வாஸ் அ டீச்சர். ஐ வென்ட் டு ஸ்கூல் போனால் பைபிள் எப்போவுமே எடுத்துன்னு போவேன் கூட, ஆனால் பைபிள் படிக்கவே மாட்டேன். பைபிள் என்னைக்கு படிக்கிறேன்னா நீங்கள் வீட்டில் அதிகம் சண்டை, அதனால படிக்கிறதே வேணாம்ப்பா, படித்தாதான் ஜாஸ்தி சண்டை வருது அப்படின்னு. ஆனால் பைபிள் கூட இருக்கணும். ஸ்கூலுக்கு போனேன், அது எப்படியோ என் கூட ஒரு போலீஸ் இருக்கிற மாதிரி, ஒரு பாதுகாப்பு இருக்கிற மாதிரி. ஐ தாட் லைக் தட். ஸோ அன்றைக்கி ஸ்கூலுக்கு போனோன்னா ஐ வாஸ் வெரி டிஸ்டர்ப் ஆகிட்டேன். அன்றைக்கி ஐ டோல்ட் த சில்ட்ரன், ஐ கேவ் சம் ஒர்க் ஆன் த போர்ட் and they were writing. I was just walking up and down in the classroom. அப்போது அந்த when I was walking I saw through the window the trees are just breezeல அப்படியே ஆடிட்டு இருந்தாங்க. கோகனட் ட்ரீஸ் எல்லாம், பேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க. என் கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா, the trees all are praising God, the birds all are praising God, but I am continuously cursing God. I am grumbling. இப்போதான் நான் புரிஞ்சுக்கிறேன் எப்படி ஆண்டவருக்கு முணுமுணுக்கிறவர்களை பார்த்தாலே பிடிக்காது. You will curse those people, you will consume those people. That's what the Bible is telling us. But I never knew that. People who grumble, he doesn't like those people. But I was always grumbling. எனக்கு பிடிக்கவே அப்படி எனக்கு அந்த பேர்ட்ஸை பார்த்து, ட்ரீயை பார்த்துட்டு அப்படி தோணுது, என்னடா இது இவங்கெல்லாம் ப்ரைஸ் பண்ணுறாங்க, நான் மட்டும் இப்படி பண்ணுறேன்னு, இது கரெக்டே கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்போது what I did, I said, Lord, I know you've spoken to many people in the Bible. Okay, today you speak to me. I don't know, because whatever happened, அது வந்து யார்கிட்டனா சொல்லணும், யாருன்னா எனக்கு சொல்லணும், நீ செய்தது தப்பு இல்லை நீ செய்தது ரைட்டு அப்படின்னு யாருன்னா எனக்கு சொல்லணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு யார்கிட்ட போய் சொல்றது. இப்போது ஒரு ஊழியக்காரர்கிட்ட போனால், இல்லை பிரதர்ஸுங்க இல்லை ஃபாதருங்கிட்ட யார்கிட்ட போனால் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் அவங்ககிட்ட போக மாட்டேன். எங்கள் மம்மி கிட்ட போனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அவர் சப்போர்ட். I not get the right answer what I wanted. அதனால் I said, God, today you speak to me
through the Bible you speak to me. Till then I have not touched the Bible, I have not opened, I don't know what is there, I don't know. அப்புறம் அன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணேன். நீர் என்னோட பேசும் ராஜா, பேசிட்டு நான் நேற்று செய்தது ரைட்டா தப்பா நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். No, God. First time in my life I'm taking a Bible to read. அதை படித்தா மலாக்கி 3 verses 13 ஆண்டவர் என்ன சொன்னாங்க, your words have been harsh against me and yet you ask what I spoken against you. The Lord is asking உன்னுடைய வார்த்தைகள் கடினமா இருந்தது, ஆனா இப்போ என்ன நான் பேசிட்டேன்னு என்ன கேட்குறியா? You said it was vain to serve the Lord. I said what all I had heard, all the words were there. You said it was vain to serve the Lord. You said the people who have no fear for God, they are very happily living. You said நான் என்னன்னு சொன்னனோ ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வந்த உடனே நடுங்கிட்டேன் நான். ஃபர்ஸ்ட் டைம் God is speaking to me. நடுங்கிட்டு பயந்துட்டேன் நான். ஐயோ ஆண்டவரே, I'm really sorry. Hereafter I will not fight with them, Lord. I will not fight with them. But let them not tell. You tell me what I should do. Accordingly I'll be. இனிமே அவர் சொல்றது வேணா, நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் என்ன செய்யணும், அதன்படி நான் செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு மறுபடியும் I open the Bible. When I open the Bible, Deuteronomy 28 came. And that word was very nice that I never forget. அது எப்படி now let it pass அப்படின்னா இன்னைக்கு ஆன மட்டும் ஆயிடுச்சு விடு பரவாயில்ல. இனிமே if you diligently hear my voice and obey my commandments, I will bless you. All the blessings is given. That 14 verses, what all ways is going to bless us, it is given in that verses. ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சாங்க, என்னை பிளஸ் பண்ண போறாரு, என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுது அப்படின்னு. அடுத்து என்ன பண்ண தெரியுங்களா, ஆண்டவர்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்டேன். நான் செய்தது மட்டும் தப்புன்னு சொன்னீங்களே, அவர் செய்தது கரெக்டான்னு கேட்டேன். அவர் செய்தது கரெக்டா, நான் செய்தது மட்டும் தப்புன்னு சொல்றீங்களா ஆண்டவரே, அவர் செய்தது கரெக்டா அப்படின்னு கேட்டு மறுபடியும் நான் பைபிள் எடுத்தா you know what, Job 25 சாப்டர், அதில் ரொம்ப கம்மியான வேர்சஸ் தான் இருக்குது. அதில் என்ன சொல்றாரு கடவுள், the sun and the moon was created by God, that itself is not perfect in his eyes. சூரியனும் சந்திரனும் உண்டாக்கினவர் கடவுள், அந்த சூரியனும் சந்திரனும் கடவுளுடைய பார்வையில செம்மையா இல்லையா? அப்போ what about man? He's a worm born of a woman. He's a worm அப்படின்னா not only he, where I'm not correct. No human beings are perfect on this earth. That's what the Lord told me that day. From that day, I stopped fighting with my husband. I understood that God had a call for me. ஏதோ நானும் என்னை கொண்டு செய்யணும்னு நினைக்கிறாருன்னு நான் நினைச்சேன். ஆனால் அது என்ன அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு எனக்கு இப்போல்லாம் ஒன்றுமே புரியல. அவர் ஊழியம் செய்கிற மட்டும் I never involve myself at all. நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், அப்போல்லாம் எங்கள் வீட்டில் every Fridays we used to have prayer. More than 100 people used to come. அப்போது அவங்களுக்கு வரப்போ நான் அவர்கிட்ட சொல்லுவேன், பாருங்கள் பிரேம், நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுங்க, நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். I alone used to cook food for all the people whoever comes for the prayer and those days. So I used to do that. அதுதான் எனக்கு கொடுத்த வேலை நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் அதை விட அதிகமான அப்போது ஒரு முறை நாங்கள் ஒரு ஊழியத்துக்கு போனப்போ அங்கே ஒரு ஃபாதர்கிட்ட இருந்தோம். ஃபாதர் இவருனா நிறைய வேலை பண்ணியிருக்கிறார் கடவுளுக்குன்னு. கடவுளை சந்திக்க போனால் இஸ் கோயிங் டு ரிவார்ட். நான் ஒன்றுமே பண்ணலான்னு, எனக்கு என்னதான் பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாரோ தெரியல. ஏமா அப்படி சொல்கிறீங்க? அவருக்கு துணையாக இருந்திருக்கிறீங்களா, அதுவே ஒரு பெரிய ஊழியம் தான். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் எனக்கும் ஊழியம் செய்யணுன்ற ஆசை இருக்கிறதுன்னு என் வாயாலே நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். அது ஆண்டவர் அன்னைக்கு புரிஞ்சுக்கினார். Oh, you to have a thirst to do something for me, I'll make use of you. Then he started using me for what? For all the children in the house. Every summer I used to conduct summer camp for children. எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸ் எடுத்து வெளியே போட்டுருவேன். அங்கே ஸ்லம் இருந்துச்சு, அந்த ஸ்லம்ல பசங்க வருவாங்க. More than 100 children. அந்த 100 children காலையில் 10லேருந்து ஈவினிங் 3:30, 4 o'clock மட்டும் வச்சு வீட்டில் I used to cook. Sometimes I used to get some sponsors to get food for the children. அந்த ப்ரேயர் குரூப்பில் இருந்தோம். ஒருத்தர் ஒரு நாள் சாப்பாடு அனுப்புவோம். அவங்களுக்கு ஆக்ஷன் சாங்ஸு, பைபிள், இந்த நிறைய ஸ்டோரிஸ் இப்போல்லாம் பெருசாக எடுக்கிறோம். ஆண்டி உங்களுக்கு என்ன தெரியுமா, நான் சம்மர் கேம்புக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் எனக்கு தெரியல, மறந்துட்டுக்கிறேன் அப்படின்னு.
See, God started using me slowly. So now He takes me to the people like you all. யார் உடைஞ்சு போயிருக்கிறாங்களோ, யார் ரொம்ப சோகத்தில் இருக்கிறாங்களோ, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ, ஒரு பிடிக்குள்ள இருக்கிறாங்களோ, ஆண்டவர் அங்கே கொண்டு போகிறாரு. Either through phone or I visit that house, pray for them, along with them I pray, give them the word of God, and God is using me in that way. So my ministry is in a very small level, not like you all very big, very small level, but I have been used by God in a mighty way. Because many people, they feel happy when as you said now, அந்த நீங்க பேசலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுங்க அப்படின்னு சொன்னாலும் முதல்லலாம் என்ன பார்த்து என்ன சொல்லுவாங்க, ஐயோ அவங்களா ரொம்ப ப்ரௌட், அவங்ககிட்ட போதே வேண்டாம், நம்ம விலைக்கு போயிடலாம். ஏன் நான் பேச மாட்டேன் யார்கிட்டையும். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்களோ, மை பிளேஸ் இஸ் இன் த கிச்சன். ஒரு காஃபி அனுப்புனா அன்பிட் வாழ நான் வெளியே வர மாட்டேன். அப்படிதான் நான் இருந்தேன். ஒரு முறை எங்கள் ஹஸ்பண்ட் இல்லை, ஒருத்தர் வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு, ஒரு லேடி, she's sick. So I never knew she's sick. அவர் இல்லைங்களே வெளியே போயிட்டுருக்கார், அவர் இல்லைங்களே அவர் வெளியே, ஏதாவது திருப்பி காஃபி குடிக்கிறீங்களா? அவங்க இல்லை சிஸ்டர் காஃபி வேண்டாம். டீ பண்ணட்டுங்களா? இல்லை டீ வேண்டாங்க சிஸ்டர். அவங்க உட்காந்து இருக்கிறாங்க கூட, அவங்ககிட்ட என்ன பேச்சு கொடுக்குறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஜஸ்ட் வெயிட்டிங் when she'll go. அப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்தாங்க. சரிங்க சிஸ்டர் நான் போயிட்டேன். சரி உங்கள் நம்பர் கொடுங்க, வந்து அவர் ஃபோன் பண்ண சொல்கிறேன். அவங்க போயிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க சிஸ்டர்கிட்ட போன பிரதர் இருக்குல்ல, அவங்க எனக்கு ஜெபிக்குவாங்கன்னு நினைச்சேன். நான் சிக்கா இருந்தேன், ஆனால் அவங்க எனக்கு ஜெபிக்கல, அப்படியே அனுப்பிட்டாங்க. சி தட் எக்ஸ்பெக்டேஷன் வாஸ் ஐ நெவர் நியூ. ஏன் என்னோட ஆவியானவர் செயல்பட நான் ஒத்துழைக்காத தொட்டு அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. அவங்க வந்து அந்த காரியத்தை நிறைவேற்றாத ஒரு பத்திரமா நான் வாழ்ந்த அந்த நாட்கள். ஆனா அதே ஆண்டவர் எப்படி என்னை மாற்றினார்னா, அப்படி இருந்த என்ன, மை ஹஸ்பண்ட் இஸ் ஆன் டெத் பெட், சின்மயா ஹாஸ்பிட்டல்ல அந்த ஐசியூவில் இருக்கிறாரு. நான் வெளியே உட்காந்துட்டு இருக்கிறேன் நைட்டு. அப்போ அவங்க ஒரு லேடி உட்காந்துன்னு என்ன புக்கில் எழுதினே இருந்துச்சு. என்னம்மா எழுதிருக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். இல்லை எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு வாரமாக ஹை பிபி ஆகி அவங்க அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. இன்னும் அவங்க கான்ஷியஸ் எவ்வளோ அவங்க ட்ரீட் பண்ணினே இருக்கிறாங்க, இன்னும் அவங்க கண்ணே திறக்கல. அதான் என்ன சாமி பேரை எழுதியிருக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லுச்சு. அப்போ நான் சொன்னேன், அது எழுதாதம்மா, இயேசுவை போற்றுகிறோம், இயேசுவை வாழ்த்துகிறோம், இயேசுவை வணங்குகிறோம்னு இதை எழுதுமா, அதை எழுதாத. நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறவளே கிடையாது. அந்த லேடிகிட்ட போய் நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு ப்ரேயர் பண்ணிட்டாமா, நான் பண்ணுங்க ஆண்டி அப்படின்னு. சரி உடனே அந்த அவங்க ஹஸ்பண்டுக்காக ப்ரேயர் பண்ணினேன். ப்ரேயர் பண்ணிட்டு அந்த பொண்ணு சொன்னேன், சரி அப்படி நான் இதை எழுத மாட்டேன், இது எழுதுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு she started writing that. Then I came and sat there. அடுத்த நாள் காலையில I want to go see my husband உள்ள அந்த ஐசியூல. அந்த பொண்ணு ஓடி வந்தாங்க, ஆண்டி my husband opened my eyes, he spoke to me today. நான் எங்க இருக்கிறேன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு she was so happy. So ஆண்டவர், and my husband passed away the next day itself. ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி உள்ளே போய் ஒளிந்து இன்னொருத்தருக்கு என்ன தேவையான அந்த ஆத்மதாகத்தை புரியாது இருந்த என்ன, அந்த கடைசி நேரத்தில் எப்படி அந்த எலிஜாவின் ஆத்மாவை எப்படி அந்த எலிஷாவுக்கு ஆண்டவர் அனுப்புனாரோ, அதே போல என் கணவரினுக்குள் செயல்பட்ட அந்த ஆத்மாவை ஆண்டவர் எனக்குள்ள அனுப்புனாருன்னு நான் இப்போ விசுவசிக்கிறேன். அப்போ எனக்கு தெரியல, அது நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல. அப்படி ஆண்டவர் என்னை பயன்படுத்த ஆரம்பிச்சு. நான் உங்களுக்கெல்லாம் நான் சொல்றது தான், நம்ம புத்தி உள்ள பெண்ணா இருக்கணும். புத்தி உள்ள பெண்ணுன்னா என்ன தெரியுங்களா, வீட்டுல ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கலாம். ஒரு கஷ்டம் எப்படி பைபிள்ல நம்ம அபிகேல்னு ஒரு 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 ஸ்திரியை பத்தி வாசிக்கிறோம். அந்த மகள் என்ன பண்ணா தெரியுங்களா, அந்த கணவன் தாவீது ராஜா நிறைய உதவிகள் செய்த போதிலும் அந்த தாவீது ராஜா இவங்கிட்ட ஒரு உதவி கேட்கும் போது இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுவோம். அப்போ அந்த ராஜாவுக்கு ஒரே கோவம், நான் உதவி கேட்டு அவன் எனக்கு இல்லைன்னு சொன்னானா அவனை நான் விட மாட்டேன் அப்படின்னு அவர் சேவையோட வராது, இவங்களை எதிர்த்து நிற்கா. அப்ப இந்த மனைவி என்ன பண்றாங்க, வேலைக்காரங்க சொல்றாங்க, உங்க கணவர் இப்படி சொல்லிட்டாருமா, உங்க வீட்டுக்கு இப்போ ஆபத்து வரப்போது காத்துன்னு இருக்குது அப்படின்னு. உடனே என்னென்ன செய்யணுமோ அந்த ராஜாவுக்கு எல்லாத்தையும் செய்து ஓடி போய் அந்த ராஜாவை சந்தித்த வரவை அந்த ஆபத்திலிருந்து தன் கணவனையும் தன் வீட்டையும் அந்த நாள் காத்துக்கொள்கிறார். அப்போ நாமளோடதான் நம்ம வீட்டுல யாராவது ஒரு தவறு செய்திருக்கலாம் ஆண்டவருக்கு விரோதமாக.
அன்றைக்கு நான் செய்த தவறு என் கணவர் கண்டிப்பாக ஜெபிச்சிருப்பார். அதனால அந்த ஆபத்தில் இருந்தெல்லாம் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி வந்தார். அதே போல இன்று கூட நம்ம கணவன் தப்பு செய்யலாம், பிள்ளைங்க தப்பு செய்யலாம். தப்புனா சும்மா நான் சாதாரண தப்பு செய்ய கடவுளுக்கு பிரியமா இல்லாதது செய்யும் போது அவருடைய கோபாக்கினை நம்ம மேல வரும். எப்படி அந்த தாவீது ராஜா சேனையோடு வந்தாரோ அது போல அப்ப வரும்போது நம்ம ஓடி போய் ஆண்டவர் பாதத்துக்கு விழணும், அதுக்கான பிராயச்சித்தத்தை தேடணும். அவர்கிட்ட நம்ம பரிந்துப்பா. தாவீது ராஜாவே மனம் இறங்கிட்டார்னா தேவன் மனம் இறங்க மாட்டாரா? கண்டிப்பாக மனம் இறங்கி அவனையும் மன்னிப்பார். வரவிருக்கிற ஆபத்திலிருந்து நம்ம குடும்பத்தையும் அவர் காப்பாற்றுவார். இப்படி அந்த புத்தி உள்ள பெண்ணாக நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார், நம் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். முதலெல்லாம் எனக்கு பசங்களுக்கெல்லாம் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. எப்படி இப்பெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம்னா நிறைய பிள்ளைக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கணும், நல்ல வரன், ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல எல்லாமே நல்ல நல்ல நல்லதான் வேணும், ஏதோ நல்லா இல்லாதது வேண்டாம், அப்படிதான் நம்ம ஜெபிக்கிறோம் இல்லைங்களா? ஆனா இப்போ அப்படி நான் ஜெபிக்கிறது. நான் இப்போ எப்படி ஜெபிக்கிறேன் தெரியுங்களா? என் பிள்ளைகளுக்கு 2 பையன்களுக்கும் அந்த பிசாசு தினந்தோறும் வலை வீசிங்கிறோம்ப்பா, உங்ககிட்ட இருந்து தூரப்படுத்தினாரு. அந்த வலையில என் பிள்ளைகள் சிக்காதபடிக்கு அவர்களை ஒரு ரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளும் அப்படின்னு ஜெபிக்கிறேன். 2வது என்ன ஜெபிக்கிறேன் தெரியுங்களா? தினந்தோறும் எப்படி நம்ம பிளான் பண்ணுவோம், நம்ம டே எப்படி ஸ்பெண்ட் பண்ணோன்னு அவனும் பிளான் போடுறோம். எப்போ நம்ம எப்படி நம்மளை தூரப்படுத்தலாம் ஆண்டவர்கிட்ட. உனக்கு ஆண்டவரோட அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால you are saved. But your children, when they are not yet come into that situation, you have to pray. அதான் சொல்றேன், அவன் போடுகிற ஒவ்வொரு திட்டத்திலிருந்தும் என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். அந்த திட்டத்தை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நான் கேன்சல் செய்கிறேன். அதே போல உள்ளங்களில் அவன் ஆல்ரெடி விதைத்து இருக்கிற கலைகள் அது வளராதபடிக்கு சுட்டெறிங்க ஆண்டவரே, அதை வளராதபடிக்கு தடை செய்யுங்க. என் பிள்ளைகளை ஒருபோதும் உங்களிடம் தூரப்படுத்தாதீங்கன்னு. அதுதான் அவர் கூட இருந்தா everything is given இல்லைங்களா? everything is given and he will take care that they don't lack anything. That is what is my prayer. So நானும் உங்ககிட்ட அதான் சொல்லிக்கிறேன், விரும்புகிறேன், ஜெபிக்கிறேன். that you people become wise women. புத்தியுள்ள பெண்ணா இருந்து உங்கள் வீட்டையும் உங்கள் குடும்பத்தையும், ஏன்னா அதான் அந்த பர்பஸ் ஆண்டவனோட படைச்சிருக்கிறார். ஆண்டவர் படைத்த எல்லா படைப்புக்கும் ஒரு பர்பஸ் உண்டு. அந்த பர்பஸ் தான் நம்மளையும் படைத்திருக்கிறார். அந்த பர்பஸ் ஃபுல்ஃபில் பண்ணணும் நம்ம. ஸோ நம்ம குடும்பத்தை, ஏன்னா அதான் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாருல்ல, வேலையை பாதுகாத்துக்குவோம், குடும்பத்தை நம்ம போட்ட விட்டுருவோம். அந்த குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ள என்ன செய்யணுமோ அது செய்யும்படியாக நம்மளை ஒப்பு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.